ஓம் சாய்ராம். ஸ்ரீ பாபா சத் சரித்திரத்திலிருந்து அத்தியாயம் 32. அத்தியாயம் 32. முன்னுரை. முதலில் கண்ணுக்கு தெரியும் இச்சம்சார வாழ்க்கையை ஹேமத் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார். கீதையின் சொற்களின் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன, குணங்களால் போஷிக்கப்படுகின்றன. அதன் துளிர்கள் புலன்களாகின்றன. அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன. இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் கோடோ தெரியாது. வலிமையான வேர்களில் உள்ள இவ்வாழ மரத்தை பற்றியின்மை என்னும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கு பாலுள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும். அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது. இப்பாதையில்